ஹலோ விவாஸ், கன்னிராசி நேயர்களுக்கு சிவன்மலை உத்தரவு வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதுவே கடைசி வாய்ப்பு. இனி செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இதெல்லாம் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே மன வருத்தங்களானது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எது நினைச்சாலுமே அதுக்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு தாங்க இருக்கு. வீட்டில் ரொம்ப நாட்களாகவே சுப நிகழ்ச்சிகள் நடக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. சம்பளத்திற்கு வேலை போகக்கூடியவங்களுக்கு மாதந்தோறும் எவ்வளவு சம்பளமோ அது மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம், அந்த இடத்துல ஒரு தனி மரியாதை, இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காமலும் பாத்தீங்கன்னா இருந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது வரவையும் மீறிய செலவுகளானது இப்போது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மனதளவுல ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்க. அதாவது நாம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன விரக்தியிலையும் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற ஒரு சில சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க. அப்படின்னா மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அந்த முருகனுடைய அருளாசியால இந்த செப்டம்பர் 1க்கு அப்புறமேட்டாவது எல்லாமே மாறி நல்ல காலமானது பிறக்கக்கூடுமா, கிரகங்களுடைய அமைப்பு இதுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கன்னிராசி நேயர்கள் 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகனுடைய அருளாசியால எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/9/2025 இருந்து 30/9/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட 30 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு நிச்சயமாக இனி இதெல்லாம் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதமானது நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. 2 மற்றும் 9க்கு உடையவர் 11ஆம் இடத்துல இருப்பது பணத்தை சம்பாதிப்பதற்கான நல்ல ஒரு அமைப்பாகவே அமைஞ்சிருக்குங்க. இத்தனை நாட்களாகவே கன்னிராசி நேயர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எனக்கேற்ப பாத்தீங்கன்னா நல்ல லாபமானது கிடைக்க மாட்டேங்குது. பணம் சம்பாதிப்பதற்கான வழியே கிடைக்க மாட்டேங்குது. எந்த வழியில போனாலுமே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வழியானது மூடியதாகவே இருக்கு. அதன் மூலமாக ஒரு லாபமுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே கவலையோடு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல அமைப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க கடினமாக உழைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உழைப்புக்கு ஏற்ப லாபத்தை பண ரீதியாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 10ஆம் இடத்துல குரு இருப்பது யோக பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடும். நல்ல தன்மையானது உண்டாகக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. புதன் உங்களுடைய ராசியில உச்சமடைவதால யோக பலன்கள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. ஸோ இத்தனை நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாட்களாகவே தடங்களாகவே இருந்து கொண்டு இருந்தது. ஆனா இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்துக்காக நான் நிறைய பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கேங்க. நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட அந்த முயற்சிக்கு ஏற்ப எனக்கு பலனே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வித செயலாக இருந்தாலும் சரிங்க, கன்னிராசி நேயர்கள் மீண்டும் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்தி செஞ்சுட்டு பாருங்க. நிச்சயமாக நீங்க செய்ய நினைத்த அந்த காரியங்கள்ல உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறார். கோபங்கள் அதிக அளவுல வரக்கூடும். வார்த்தைகள்ல கடுஞ்சொல்ல பயன்படுத்துவீர்கள் என்பதால கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியங்க.
யாருக்கிட்ட கோபப்படுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கோபப்படணுங்க. ஏன்னா நம்முடைய பார்ட்னரோ இல்லைன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ நம்முடைய கோபத்தை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க. அவங்கக்கிட்டையுமே கோபத்தை காட்டக்கூடாது. இருந்தாலுமே உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க, எந்த நேரத்தில் கோபப்படுவீங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அதனால் நீங்கள் கோபப்படும் போதுமே கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கூட போவாங்க. ஆனால் வெளியிடங்களில் அதே போல் உங்களை நினைக்க மாட்டாங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு தவறான எண்ணம் தான் அவங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கோபத்தை எங்கே யாருக்கிட்ட காட்டுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு கோபங்கள் படுவதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வீடாக இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரிங்க, கோபப்படுவதால் ஒன்றுமே நமக்கு நடக்க போவது கிடையாது. ஸோ முடிஞ்சளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் கடுஞ்சொல்ல பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டாங்க. தேவையில்லாமல் சில வாக்குவாதங்களில் பார்த்தீங்கன்னா பேசி 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 பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நியாயமே இருந்தாலுமே கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தப்பாகும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் ஒரு கெட்ட பெயரானது வரக்கூடும். ஸோ முடிஞ்சளவுக்கு வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயுமே இப்போது உங்களுக்கு பெருசாக அவ்வளவு நேரமே சரியில்லைங்க. ஸோ இந்த நேர காலத்தில் யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது தான் உங்களுக்கு பெருமளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு மாதத்திற்கு 2ல் செவ்வாய் இருப்பதால் பிறர் மனம் கஷ்டப்படக்கூடிய வகையில் பேசி விடுவீர்கள். அதனால கோபத்தை கட்டுப்படுத்தி பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஏனென்றால் அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில தொடர்ந்து பிரச்சனைகளானது நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கீங்க. அது எல்லாமே மனதளவுக்குள்ள அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட அதே விஷயத்தை பற்றி பேசும்போது நிச்சயமாக உங்களுக்கு கோபமானது வரக்கூடுங்க. ஸோ அப்படிப்பட்ட கோபத்தை தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டியது மிக மிக அவசியங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்து கொண்டால் நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் சூரியன் வருவதால் அதிக அளவிலான கோபமானது ஏற்படலாம். சிலருக்கு செலவுகளுமே அதிகமாக இருக்க கொடுங்க. கிழக்கு திசையில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து உங்களுக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்க கொடுங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படிப்பதற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இப்போது விசா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு சென்று படித்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும், அதற்கு நேரம் சாதகமாக இருக்கா, இப்போது நான் போயிட்டு அங்கே போய் நான் வேலை தேடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாங்க. கன்னிராசி நேயர்கள் நிச்சயமாக அந்த வேலைக்கு தகுதியுடையவர்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு திறமைகள் இருக்கு, உங்களுக்கு படிப்புகள் இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கலாங்க. நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே இருந்து, அதாவது இப்போது இந்த இந்தியாவிலே இருந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டில் நீங்கள் படித்த படிப்புக்கான வேலைகள் அவைலபிளாக இருக்கா, அங்கே என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, ஏன்னா இங்கே ஒரு மாதிரி இருக்கும் அங்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கா, ஸோ அது தொடர்பான விஷயங்களை இங்கேயே நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு ஏதாவது நம்ம குவாலிஃபிகேஷன் இன்னுமே வளர்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே நம்ம படிச்சுக்கிட்டே இருந்து அது எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு குயிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போய் நீங்கள் எதிர்பார்த்து அந்த வேலையை செய்யலாங்க. ஸோ அந்த வேலையை செய்வதற்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அது தொடர்பான எல்லா விஷயங்களையுமே இங்கேருந்தே அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலையில் இருந்தே அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு கேதர் பண்ணிவிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 month சேலரியுமே நீங்கள் கொஞ்சம் கையில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 பார்த்தீங்கன்னா ஒரு 6 month நம்ம கேப் கொடுக்கணும். ஸோ அந்த நேர காலத்தில் நமக்கான எக்ஸ்பென்சஸ் செலவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சமாளிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. மேலும் எல்லா நிலைகளிலுமே மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து எல்லா நிலைகளிலுமே எதிரிகளை சமாளிக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகிறது. எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் பயந்து கொண்டு இருந்தீங்களோ அதில் இருந்து
எல்லாம் வெளிவரக்கூடிய தன்மைகளானது ஏற்படக்கூடும். தைரியம் அதிகரிக்கும், புத்துணர்ச்சி உண்டாகும், தொழில் முன்னேற்றமானது நன்றாக இருக்கக்கூடுங்க. மொத்தத்தில் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் போதுங்க, மற்றவை எல்லாமே சிறப்பாக அமையக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.